ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவிஞர் கண்ணதாசன் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். கண்ணதாசனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமா நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் யூனிட் 7ல் நமக்கு கண்ணதாசன் அவரை பற்றின கொஷின்ஸ் நமக்கு எக்ஸாம்ஸில் கேட்பாங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில். ஸோ அவரை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். கண்ணதாசன் அவருடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா முத்தையா, சிறப்பு பெயர் கவியரசு. அவரோட பெற்றோர் பார்த்திங்கன்னா சாத்தப்பன் விசாலாட்சி. அவர் வாழ்ந்த காலம் 24 ஜூன் 1927 பிறந்து 17 அக்டோபர் 1981 வரைக்கும் வாழ்ந்திருக்கார். அவரோட பிறப்பு எங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் சிறுகூடல்பட்டியில். அவருடைய முதற் பாடல் கலங்காதிரு மனமே 1949. அவருடைய இதழ்கள் பார்த்திங்கன்னா தென்றல், முல்லை, கண்ணதாசன், சாண்டமாருதம், தமிழ் மலர், இதெல்லாம் அவருடைய இதழ்கள். இயற்றிய நூல்கள் பார்த்திங்கன்னா அர்த்தமுள்ள இந்து மதம், அட்டநந்தி அதிமந்தி, மாங்கனி, கள்ளக்குடி மகாகாவியம், ஏசு காவியம், இதெல்லாம் அவர் இயற்றிய நூல்கள். நெக்ஸ்ட் புதினம் பார்த்திங்கன்னா 1000 தீவு அங்கையர்கண்ணி, வேலங்குடி திருவிழா, சேரமான் காதலி. அவர் இயற்றிய நாடகம் பார்த்திங்கன்னா ராசதண்டனை, கம்பர் அம்பிகாவதி அப்படிங்கிற ஒரு வரலாற்று நூலை அடிப்படையாக கொண்டு படைக்கப்பட்டது. அதாவது ராசதண்டனைங்கிற நூல் பார்த்திங்கன்னா அப்போ ஒரு தழுவிய நூல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கம்பர் அம்பிகாவதிய வரலாற்று அடிப்படை தான் இந்த ராசதண்டனை. சாகித்ய அகாடமி விருது எதுக்கு வாங்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சேரமான் காதலிங்கிற வரலாற்று புதினத்திற்கு 1980 சாகித்ய அகாடமி விருதுமே வாங்கியிருக்காரு. தென் அவருடைய சிறப்புகளை பற்றி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அவரோட சிறப்புகளில் அவர் 20ஆம் நூற்றாண்டின் தமிழ் கவிஞர்களுள் வரிசையில் தனக்கென ஒரு தனி முத்திரையை பதிப்பிச்சிருக்காரு. திரையுலகிலும் இலக்கிய உலகிலுமே சிறந்து விளங்கியிருக்காரு. அவருடைய பாடல்கள் நூல் வடிவம் பெற்றிருக்கு, நிறைய பாடல்கள். அதே மாதிரி எளிய சொற்களை கொண்டு உள்ளத்தை மகிழ்விக்கும் பாடல்கள் இயற்றிய பெருமை கண்ணதாசனை ஏத சாரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. சிறந்த கவியரங்கு கவிஞராகவும் பேச்சாளராகவும் திகழ்ந்திருக்காரு. தன் திரைப்பட பாடல்கள் மூலம் மெய்யிலேயே மக்களிடையே கொண்டு சேர்த்திருக்காரு. அதாவது அதில் இருக்கிற அர்த்தம் போல தான் நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறத நிறைய பாடல் வழியாக அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கண்ணதாசன் தமிழக அரசின் அரசவை கவிஞராகவும் இருந்திருக்காரு. காவியங்கள், கவிதைகள், கட்டுரைகள், சிறுகதைகள், நாடகம், புதினம், இந்த மாதிரி இலக்கிய வடிவங்களில் அவர் பல்வேறு நூல்களையுமே எழுதியிருக்காரு. கண்ணதாசன் திரைப்படத்துறையில் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் ராம்நாத் தான் கண்ணதாசனை திரைப்படத்துறைக்கு அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதே மாதிரி அவருடைய முதல் திரையிசை பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலங்காதிரு மனமே, கல்வனின் காதலிங்கிற படத்தில் இந்த பாடல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய கடைசி திரையிசை பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ணே கலைமானே அப்படிங்கிற ஒரு பாடல் 3ஆம் பிறை அப்படிங்கிற படத்தில் இருக்குது. கதை வசனம் எழுதிய திரைப்படம் பார்த்திங்கன்னா இல்லற ஜோதி. அவர் அட்டநந்தி அதிமந்திங்கிற ஒரு காதல் காப்பியமே எழுதியிருக்காரு. ஏசு காவியம்ங்கிற ஒரு காப்பியம் அவர் இறுதியாக எழுதின காப்பிய நூல். அதே மாதிரி அவர் ஸ்ரீ கிருஷ்ண கவசம் அப்படிங்கிற ஒரு பக்தி பாடலும் எழுதியிருக்காரு. தலை சிறந்த பாடலாசிரியருக்கான மத்திய அரசின் தேசிய விருதை 1969 அவர் வாங்கியிருக்காரு. அதே மாதிரி நம்ம முன்னாள் முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களால் தமிழக அரசின் அரசவை கவிஞர் அப்படிங்கிற பட்டம் பார்த்திங்கன்னா 1978 அவர் கொடுத்துருக்காங்க. கண்ணதாசன் அவருடைய சுய வரலாற்றை வனவாசம் மனவாசம் அப்படிங்கிற 2 தொகுதியாக வெளியிட்டிருக்காரு. அதே மாதிரி கண்ணதாசனுக்கு மணிமண்டம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடியில் அவருக்கு மணிமண்டபமே வச்சுருக்காங்க. அவருடைய இதழ்கள் கடிதம், திரை, மேதாவி, திருமகள், திரை ஒளி அப்படிங்கிற அவருடைய இதழ்களுமே இருக்குது. அதே மாதிரி கண்ணதாசனுக்கு உரிய புனைப்பெயர்கள் பார்த்திங்கன்னா வணங்காமுடி, கனகப்பிரியன், பார்வதிநாதன், காரைமுத்து புலவர், சிறுகூடல்பட்டியின் பாட்டு பறவை, ஆரோக்கியநாதன், துப்பாக்கி, இதெல்லாமே அவருடைய புனைப்பெயர்கள். கண்ணதாசன் அவருடைய மேற்கோள்கள்னு சில மேற்கோள்கள் நமக்கு எக்ஸாம்ஸில் கேட்கலாம். அந்த மேற்கோள்கள் நான் ஒன்று சொல்கிறேன். நான் நிரந்தரமானவன், எனக்கு அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை, இது ஒரு மேற்கோள். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, இதுவுமே அவருடைய பாடல் வரிகள் தான். வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம், வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், இதுவுமே உண்டு. அதே மாதிரி எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் அப்படின்னு கண்ணதாசன் சொல்லியிருக்கார். ஸோ கண்ணதாசனை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் கண்ணதாசனுடைய பாடல்களுமே நம்ம புதிய புத்தகம், பழைய புத்தகம் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ அதுவுமே டீட்டெயில்ஸாக நான் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். இது கண்ணதாசனை பற்றி அவர் வாங்கின விருதுகள், அவருடைய பெயர்கள், அவருடைய இதழ்கள், இலக்கியங்கள், இதை பற்றி எல்லாமே கம்ப்ளீட்டாக நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் இதை லிசன் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா
வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தமிழ் ரிலேட்டட், தென் வந்து மேக்ஸோட ட்ரிக்ஸ் அண்ட் ஷார்ட்கட்டு ப்ளஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாமே நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் அப்கமிங்கில் வரும் உங்களுக்கு. ஸோ நம்ம சேனலை இன்னும் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.